ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கரம் மசாலா, தனியா பவுடர், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், கசூரி மேத்தி, வெங்காயம், பச்சை பட்டாணி. ஒரு 1½ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணியை வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 4-5 தக்காளி அரைச்சி தனியாக வச்சுக்கணும் பேஸ்ட் பண்ணி. ஒரு கடாயில் ஜீரகத்தை தாளித்து கொட்டிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக நல்லா வதக்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறம் ஃபர்தராக வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வாசனையும் போன அப்புறமா எல்லா இந்த மசாலா பொடிகள் எல்லாம் போட்டுடணும். கரம் மசாலா, தனியா பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா அது வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா இப்படி சுருண்டு வந்த அப்புறம் வேக வச்சு அந்த பட்டாணியும் போட்டு நல்லா ஒரு தண்ணி கலந்து நல்லா வேக வைக்கணும். வெந்த அப்புறம் கசூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி போட்டு தூவணும்.